ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீனாவோட பிறந்த நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டுக்கு எந்த திங்ஸ் வாங்கணுன்னாலுமே நான் மட்டும்தான் போயிட்டு வாங்கிட்டு வருவேன். பசங்களெல்லாம் எப்போவுமே கூட்டிகிட்டே போக மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு பாப்பா தம்பியை கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போனேன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பாப்பா தம்பியை பொறுத்த வரைக்கும் வேறு எங்கேயும் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. வெளியிலையும் எங்கேயும் கூப்பிட்டு போகிறது கிடையாது. ஆனால் வந்து ஸ்கூல் போகிறது, வீட்டுக்கு வர்றது, ஸ்கூல் போகிறது, வீட்டுக்கு வர்றது, வீட்டுக்கு வந்தாலுமே அவங்க வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வந்துட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துடுறாங்க. அது எனக்குமே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்கக்கிட்ட ஹோம்ஒர்க்கு சொல்லி தரதுக்கு அந்த 5 நிமிஷம் தான் என்னால் உட்கார முடியுது. அதை தாண்டி வந்து நான் ஒர்க்குன்ட்டு என்னோடய டைலரிங், வீட்டு வேலை இப்படியே பார்த்துட்ருக்கேன். வெளியில் கூட்டு போகிறப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பசங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்காகவே நான் வந்துட்டு பசங்களை வெளியில் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். தம்பி பாப்பா வந்துட்டு நாளே நான் வந்து தீனாவோட பிறந்த நாளுக்கும் நாளே நான் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து சாக்லேட் கேட்டான். அவன் என்ன சாக்லேட் ஆசைப்பட்டான் அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால் அவன் என்ன கேட்குறானோ அதை வந்து வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தம்பியவும் கூட்டிகிட்டு போயிட்டு, நான் எப்போவுமே போகிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்துட்டு தம்பியை போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வரக்குள்ளே வந்து 2 பேருமே பானிபூரி வேணும்னு கேட்டாங்க. தம்பி வந்துட்டு காளான் வேணும்னு கேட்டான். ஸோ அவங்க 2 பேருக்கும் அதை வாங்கி கொடுத்துட்டு அழைச்சிட்டு வந்தேன். இப்படி தான் சின்ன சின்ன விஷயங்கள் என் பிள்ளைங்களுக்கு என்னால் முடிஞ்ச சந்தோஷத்தை கொடுக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தீனாவுக்கு வந்துட்டு காலையிலே தீனா வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் மட்டும்தான் சாமி கும்பிட்டான். வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அவங்க வந்துட்டு ஸ்கூல் போயிட்டாங்க. திரும்ப கேக் வெட்டக்குள்ளே தீனாவுக்கு நம்ம அம்மாவுமே வீட்டில் இல்லை. அவங்களுமே வந்து கடைக்கு போயிட்டாங்க. குட்டி பசங்க எல்லாமே வந்ததுனால சரி சீக்கிரம் கேக் வெட்டிடலான்னு சொல்லிட்டு நாங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அம்மாவும் இல்லாமல் கேக் வெட்ட வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு. இருந்தாலும் அம்மா வர்றதுக்கு 9 மணி ஆகும். அது வரைக்கும் வந்துட்டு குட்டி பசங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்க மாட்டாங்க. நம்ம வீடு இருக்கிறது வந்து சந்து, இருட்டாக இருக்கும். ஸோ தீனா எப்படி ஆசைப்பட்டான்னா, பசங்களோட தான் கேக் வெட்டணும்னு ஆசைப்பட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாமே போகிறதுக்கு முன்னாடியே கேக் வெட்டிடலாம் அப்படின்றதுனால கேக் வெட்டுற ஐடியாவே கிடையாது. ஆனால் தீனா வந்து மியாவுக்கு வெட்டினதுனால இவனும் ஆசைப்படுவான்றதுனால சும்மா சின்னதாக வந்துட்டு ஒரே ஒரு கேக் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். எப்போவுமே தீனாவுக்கு நாங்கள் வந்து 2 கேக்கு தான் வெட்டுவோம். ஆனால் இந்த தடவை 1 தான். யாருமே இருக்க மாட்டாங்க. சரி கேக் எப்போவுமே வேஸ்ட்டாக போகுது, அதை வரையா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து மறுபடியும் பசங்க சாப்பிட்றதுனால அது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ஒரு கேக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் தீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் மியாவும் மட்டும்தான் கேக் வாங்க போனோம். தீனாவுக்கே தெரியாது நாங்கள் கேக் வாங்க போனது. அவனுங்க வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன பசங்களாக இருந்தாலுமே பசங்கன்றதுனால அவனுங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ நாங்கள் கேக் வெட்டி முடிச்சுட்டு எப்போவுமே வந்து ஆப்போசிட் வீட்டில் வந்துட்டு நாங்கள் கொடுப்போம். ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் எல்லார் வீடியோவிலையுமே சொல்லியிருக்கேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் எதுவாக இருந்தாலும் கொடுப்போம். அவங்களுமே எங்கள் வீட்டுக்கு தருவாங்க. ஸோ பசங்க எல்லாருமே கேக் வெட்டிட்டு கிளம்பிட்டாங்க. இதுதான் நம்ம சந்து. பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ தீனாவுக்காக இவ்வளோ பசங்க வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். தீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுனால தீனா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான். ஸோ தீனாவோட முகத்தை பார்க்கக்குள்ள நானுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். சின்ன பசங்களாக இருந்தாலுமே வேறு லெவலில் வந்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. தீனாவுக்கு கொடுத்த கிஃப்ட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.